பிறக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தர எல்லாமல்ல வசிஷ்ட மகா கணபதியை வணங்கி இந்த புத்தாண்டு ராசி பலனை உங்களுக்கு வழங்குகிறேன். வணக்கம். பிறக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். ஏன்னு சொன்னால், இந்த 2025ஆம் ஆண்டு 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியானது நடைபெற இருப்பதால் இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஆண்டாகவே நம்ம எடுத்துக்கிறோம். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு மற்றும் கேதுவுடைய பெயர்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. வருகின்ற மார்ச் மாதத்தினுடைய இறுதியில் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியும், அதனை அடுத்து மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியும், மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியும் நடைபெற இருக்கிறது. அப்போ இந்த 4 கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் கோச்சார காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு எவ்வாறு அமைந்து எந்த மாதிரியான பலன்களை தர இருக்குது என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வை. அதற்கு முன்னாடி இது கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு இந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் என்ன மாதிரி பலன்களை தருவது என்பதை பற்றி பார்க்கிறோம். இது ஒரு 20லிருந்து 25% பலனை நமக்கு தரும். மீதமுள்ள 75லிருந்து 80% பலன்கள் தசா புத்திகளின் அடிப்படையில் நடைபெறும். மறந்துடக்கூடாது. அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களோட லக்னத்திற்கு சுபர்களுடைய தசா புத்திகள் நடந்து சுபர்களும் நல்ல நிலையிலிருந்து வலுவாக இருந்து தசை நடத்தும் பொழுது இந்த கோச்சார காலகட்டங்களில் வருகின்ற இந்த கிரகத்தினுடைய தாக்குதல் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்காது. எனவே நீங்கள் ஒன்றும் பயம் கொள்ள தேவையில்லை. சரிங்களா? ஓகே. இப்போ யாரெல்லாம் மீனராசி அப்படின்னு சொன்னால், பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே இந்த மீனராசியை குறிக்கும். சரிங்களா? அப்போது இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்பொழுது பெயர்ச்சியாகி உங்கள் ராசியிலேயே அமர்கிறார். மார்ச் மாதத்தினுடைய இறுதியில் உங்கள் ராசிக்கே வருகிறார். அப்போ உங்களுடைய ராசியில் சனி பகவான் அமரும் பொழுது சந்திரன் சனியால் பீடிக்கப்படுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அப்போது மனோகாரகன் சந்திரன், புத்திகாரகன் அந்த சந்திரன், தாயார் காரகன் மாதா காரகன் சந்திரன். அப்போ இந்த சந்திரன் மீது சனி அமரும் பொழுது மனம் கெடும், மனநிலை கெடும். சரிங்களா? தெளிந்த சிந்தனை இல்லாத சூழல், மனக்குழப்பமான ஒரு நிலை. சரிங்களா? ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி, ஒரு விரக்தியான மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனியினுடைய தாக்கம். எப்பொழுதுமே சந்திரன் கூட சனி சம்பந்தப்பட்டாவே கண்டிப்பாக சந்திரன் கடுமையாக டிஸ்டர்ப் ஆவார். அப்போது மனம் பாதிக்கப்படுவதால் அடிக்கடி இமோஷன் ஆகிறது, அடிக்கடி கோவப்படுறது. சரிங்களா? ஏட்டிக்கு போட்டியே பேசுறது, நம்மளுக்கே தெரியும் இது தப்புன்னு சொல்லி இருந்தாலும் நம்ம பேசுகிறது, மீன் வம்புக்கு போகிறது, பொறுத்துக்கொள்ள இயலாத நிலை. ஒருத்தவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பேசுவோம் அப்படிங்கிறது இல்லாமல் டக்குன்னு முன்கோவப்பட்டு பேசுகிறது. இது எல்லாமே இந்த சந்திரன் மீது சனி அமர்ந்து பயணம் செய்கின்ற இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஒரு மனம் அழுத்தம் நிறைந்ததாகவே கருதப்படுது இந்த காலகட்டமானது. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு ஜென்ம சனி. எப்பொழுதுமே நம்ம 7 சனியை 3 கட்டங்களாக பிரிப்போம். விரயச்சனி, ஜென்மசனி, பாதச்சனி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக விரயச்சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்தீங்க. சரிங்களா? ஆமாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சனி அமர்ந்ததுனால் அதுக்கு பேர் விரயச்சனி. இப்பொழுது பயிற்சியாகி உங்கள் ராசியின் மீது சனி பகவான் அமர்கிறார். குறிப்பாக மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்யும் பொழுது உங்கள் நட்சத்திரத்தின் வழியாக சனி பகவான் நகர்ந்து செல்கின்ற அந்த காலகட்டங்கள் சற்று மிகுந்த மன அழுத்தம் உடையதாக இருக்கும். இந்த மீனராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போதைக்கு பூரட்டாதி மார்ச் மாதத்துக்கு பிறகு பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் யாரெல்லாம் பிறந்தீங்களோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் சனி பகவான் அமர்ந்து பயணம் செய்வார். அப்போது மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனின்னு சொன்னாலும் கூட எடுத்தோடனேயே உத்தரட்டாதி நட்சத்திரத்தையோ அல்லது ரேவதி நட்சத்திரத்தையே பாதிக்காது. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை சனி பகவான் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாக்குவார், ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாக்குவார். சரிங்களா? ஏன்னா நட்சத்திரத்தின் மீது சனி பகவான் பயணம் செய்வார். ஏன்னா சந்திரன் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் மீது நிற்கும்.
அந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் மீது சனி பகவான் வந்து அமர்கிறார். அப்போ சந்திரன் மீது முழுமையாக சனி பகவான் அமர்ந்து பயணம் செய்கின்ற அந்த காலகட்டத்தை தான் அந்த ஜென்மசனியினுடைய முழுமையான ஒரு டைமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நம்ம சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்கிறார். அப்போ இந்த இடத்துல சந்திரன் சனி சேர்க்கை, சந்திரனோடு சனி சேர்க்கிறது. சரியா? அப்படி ஆகக்கூடாது. அது அப்படி ஆணுச்சுன்னு சொன்னால் இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்கும். சரி, இப்போ உங்கள் ராசியிலேயே இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். சரிங்களா? அப்போ 3ஆம் இடத்து சனி பகவான் இருக்கலாம். ஆனால் 3ஆம் இடத்து சனி பார்த்துன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் மனம் பலகீனப்படும், ஒரு பய உணர்வு ஏற்படும், ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். சரிங்களா? அப்போது தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் போன்ற வகைகளில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும். குறுகிய தூர பயணங்கள் மூலமாக சில பாதிப்புகள் ஏற்படுத்தும். காது சம்மந்தப்பட்ட வகைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ராசியில் அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் எது? கன்னிராசி. சனிக்கு வந்து 3, 7, 10 என்கின்ற 3 பார்வைகள் உண்டு. அதில் தன்னுடைய 7ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கன்னியை பார்க்கும். பொதுவாகவே ராசிக்கு 7ஆம் இடம் என்பது நண்பர்களையும் உறவுகளையும் பங்குதாரர்களையும் குறிக்கின்ற ஒரு இடம் அது. அப்போது விரையாதிபதியான சனி பகவான் அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமண தடைகளையும், திருமண வாழ்க்கையில் சிறு சிறு சலனங்களையும், மன அழுத்தங்களையும், கஷ்டங்களையும் கொடுப்பார். பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் கொடுப்பார். நண்பர்கள் மூலமாகவும், ஒரு ஷேர் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த கூட்டு பிஸ்னஸ் பண்ணும் பொழுது கூட்டாளிகள் மூலமாகவும் சின்ன சின்ன கருத்து முதல்களும் பிரச்சனைகளும் உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஜீவனத்தை கெடுப்பார், தொழிலை கெடுப்பார், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழலை ஏற்படுத்துவார், புதிய தொழில் தொடங்குவதற்கு கஷ்டப்படுத்துவார். சரிங்களா? ஏன்னா வருமானத்தில் சில சட்ட சிக்கல்களை உண்டு பண்ணும். எப்பொழுதுமே சனி பகவான் மந்த கிரகம், முடவன் அப்படின்னு பேர், எந்த இடத்தை பார்க்குதோ அந்த ஆதிபத்தியத்தை கெடுக்கும். அந்த ஆதிபத்தியம் சார்ந்த பண்புகளை தாமதப்படுத்தும். அப்போ திருமண தடைகளையும், திருமணம் அமைந்திருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனைகளையும், தொழில் அமையாத சூழ்நிலையும், தொழில் அமைந்தால் தொழில் சில முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையும் இந்த சனி பகவான் அமைச்சு கொடுத்துருவார். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் சற்று ஒரு 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 வித்தியாசமான, ஒரு மன அழுத்தம் நிறைந்ததாகவும் மனம் இறுக்கமான ஒரு ஆண்டாகவுமே இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒன்றும் கவலை கொள்ள தேவையில்லை. இது கோச்சார பலன்களே. நான் மறுபடியும் சொல்கிறேன், மீனராசிக்காரங்கெல்லாம் பயப்படாதீங்க. இது ஜென்மசனி, 7.5 சனியுடைய மையப்பகுதி, என்ன பாடுபடுத்துமோ அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம். எடுத்தோடனே மீனராசியில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து ஜென்மசனியோட தாக்கம் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் உத்தரட்டாதி நட்சத்திரனுடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் இப்படி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் மீது சனி பயணம் பண்ணும் பொழுது தான் அந்த ஜென்மசனியினுடைய முழுமையான தாக்கம் இருக்கும் ஒழிய மீனராசியில் பிறந்த அத்தனை பேத்துக்குமே உடனடியாக ஜென்மசனியினுடைய தாக்கம் இருக்காது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து கோச்சார பலன்கள் தான். நீங்கள் ஒரு 20% 25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்லா இருக்குது. சப்போஸ் நீங்கள் இப்போ வந்து தனுசு லக்னம், உங்களுக்கு வந்து இப்போ செவ்வாய் தசை போயிட்டுருக்கு, செவ்வாய் குருவோடைய பார்வையில் குருவோட இணைந்திருக்குது, நிச்சயமாக இந்த ஜென்மசனி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. நீங்கள் தனுசு லக்னம், இப்போ சூரிய தசை போயிட்டுருக்கு, சூரியன் குருவோடைய பார்வையில் இருக்குது, மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சூரிய தசை. இந்த ஜென்மசனி உங்களுக்கு வந்துட்டு போனதாகவே தெரியாது. எனவே நம்ம ஜனனகால ஜாதகத்தில் பிறக்கின்ற காலகட்டத்தில் நம்ம ஜாதகத்தில் எந்த லக்னம், என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நல்ல தசாபதி நடக்குதா, இதை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுடைய முழுமையான ஜாதக பலன்கள் தீர்மானிக்கப்படுது. இது வந்து ஜஸ்ட் கோச்சார பலன்கள் தான். சரிங்களா? ஸோ இருந்தாலும் மீனராசி நேயர்கள் இந்த ஜென்மசனியை கண்டு நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. சரிங்களா? ஓகே. அடுத்தது இது சனி பயிற்சி பார்த்தோம். அடுத்து குருவுடைய பயிற்சியானது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் மீனராசி, உங்கள் ராசி அதிபதி குரு தான். இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் வருகின்ற மே மாதத்தில் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். சரிங்களா? அப்போ 4ஆம் இடத்துக்கு போன இந்த குரு பகவான் நிச்சயமாக அம்மாவோடைய உடல்நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். நீங்கள் தாயாரின் மீது அதிக அக்கறை செலுத்துவீர்கள், தாயின் மீது அதிக பாசம் இருக்கும், வீடு நிலம் வாகனங்கள் உங்களுக்கு அமையும், தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பாருங்கள்,
ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்த இந்த குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ராசியில் அமர்ந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் தடைகள் ஏற்படுத்தும், தொழிலில் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படி சொன்னேன் இல்லையா. இது சனியினுடைய பார்வை. மே மாதம் நடைபெறுகின்ற இந்த குரு பெயர்ச்சியானது, இந்த குருவானது மிதுனத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் சனியினுடைய கெடுபழங்களிலிருந்து நீங்கள் தவிர்க்கப்படுகிறீர்கள். சனியினுடைய பாதிப்பை குருவோடைய பார்வை ஈடு செய்யும். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் நான். சரிங்களா? உங்கள் ராசியாதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நஷ்டத்தை கொடுக்காது. சனியினுடைய பார்வை இருந்தாலும் சுபருடைய பார்வையை இறுதியாக நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம அதே மாதிரி குரு தன்னுடைய 5ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், லாட்டரி, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வகையான பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங், இந்த மாதிரி அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை, வெளிநாடு செல்லுதல், இந்த மாதிரி துறைகளை முன்னேற்றத்தை கொடுப்பார். எப்பொழுதுமே ராசிக்கு 8ஆம் இடமான இந்த மறைவிட ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தை ஆதிபத்தியத்தை ஊக்குவிப்பார். அப்போ விபத்துகள், கண்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி கொடுத்துவார். ஏன்னா உங்கள் ராசிநாதன் அவர் தான். அதேமாதிரி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் இந்த குரு பார்க்கும். 12ஆம் இடம் வெளிநாடு இல்லையா? அப்போ வெளிநாடு, வெளிமாநிலங்கள் 8ஆம் இடத்தையும் பார்க்குது, 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ நிச்சயமாக யாரெல்லாம் வெளிநாடு செல்வதற்கு திட்டமிட்டு இருக்கீங்களோ நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். 12ஆம் என்பது விரயஸ்தானம் இல்லையா? அப்போ விரயங்களை ஏற்படுத்தி, பண விரயங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு திருமணம், வண்டி வாகனம் வாங்குறது, நிலபலம் வாங்குறது, வெளிநாடு செல்வது, இந்த மாதிரியான அமைப்புகள் பண்ணலாம். இது ஒரு சுபவிரய காலமாக உங்களுக்கு அமையப் போகிறது. சரிங்களா? ஸோ இந்த குரு பயிற்சியானது சனி பயிற்சியினுடைய பாதிப்பிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக அமையப் போகிறது. எனவே பயப்பட தேவையில்லை. சரியா? ஒரு வகையில் சந்திரன் மீது சனி சென்று உங்களுடைய மனதை கெடுத்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து பார்க்கின்ற இடங்களை பலப்படுத்துவதால் இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு வசந்த காலமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அடுத்து இந்த ராகு கேதுனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நாள் வரை உங்கள் ராசியின் மீது சந்திரன் மீது ராகு பகவான் இருந்தார். வருகின்ற மே மாதத்தில் மீனத்திலிருந்து இந்த ராகு பகவான் பேச்சையை கும்பத்து வருகிறார். அதேமாதிரி கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வருகிறார். ஏன்னா ராகு கேதுக்கள் ரெண்டும் வக்ர கிரகங்கள் எதிரடையான பயணத்தில் இருப்பாங்க. எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸில் போயிட்டுருக்கும். ராகு மற்றும் கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் எதிரடையாக சுற்றி வருகின்ற கிரகங்கள். ஸோ இது நாள் வரை மீன ராசியில் உங்கள் ராசியின் மீது அமர்ந்து உங்கள் நட்சத்திரத்தின் மீது பயணம் பண்ணின இந்த ராகு பகவான் பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு இந்த ராகுபவன் வருகிறார். இப்போ இதனால் பாதிப்பா? ஏன்னா 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம், நம்முடைய வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கங்களை குறிக்கின்ற ஒரு இடம் அது. சரிங்களா? அப்போ ராகு 12ல் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாமல் விரயங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்குமான்னு பார்த்தா, இந்த ராகுவோடைய கெடுபலன்களை குருவோடைய பார்வை சரி செஞ்சிடும். இவ்வளோ தான் ப்ளஸ்ஸு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து ராகு பகவான் அமர்ந்து 12ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை கெடுத்தாலும் கூட வெளிநாட்டு போவீங்க, வெளிநாட்டில் ஒரு நிம்மதியில்லா சூழலை ராகு கொடுத்துரும். ஆனால் இந்த குருவோடைய பார்வை அது ஈடு செய்யும். அப்போ வெளிநாடு, வெளிமாநிலங்கள், தூரதேசங்களில் போயிட்டு நல்லபடியாக வாழ்கின்ற ஒரு சூழலை இந்த குருவோடைய பார்வை கொடுத்துரும். இந்த குரு பார்வை 12ஆம் இடத்தையும் பார்க்குது, 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவையும் பார்க்குது. அப்போ இந்த ஒரு வருட காலம் ராகு 12இல் அமர்ந்தாலும் கூட இந்த குருவோடைய பார்வை அது சரி செஞ்சிடும். ஏன்னா ராகுவோடைய காலம் 1.5 ஆண்டுகள். அதில் 1.5 ஆண்டுகளில் முதல் ஒரு வருட காலம் குருவோடைய பார்வை ராகு மீது இருப்பதனால் ராகு 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தூக்கத்தை இல்லாத சூழலை ஏற்படுத்தினாலும் கூட குரு பார்வையினால் நிம்மதியான உறக்கம் இருக்கும். சரிங்களா? அப்போ நல்ல அயன சயன போகஸ்தானம் கிடைக்கும். சரியா? நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்ல ஒரு வெளிநாடு வாழ்க்கை. சரிங்களா? ஒரு விரயம் பண்ணாலும் அது சுப விரயமாக பண்ணுறது, தேவையில்லாமல் வீண் அலைச்சல், வீண் விரயங்கள் இல்லாமல் விரயங்கள் செய்தாலும் அது சுப விரயமாக மாற்றி வீடு கட்டுறது, மண்மனை வாங்கிறது, நிலபலம் வாங்கிறது, வெளிநாடு போகிறது, திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இந்த குருவோடைய பார்வை மீனராசிக்காரர்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். சரிங்களா? அதே மாதிரி கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். ரொம்ப நல்லது.
பொதுவாகவே பாவகிரகங்கள் 3, 6, 11 இருந்தால் ரொம்ப நல்லது என்கின்ற அடிப்படையில் 7ல் இருந்து கேது பகவான் உங்களுடைய மன வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணார் இல்லையா? அப்போ 7ஆம் இடத்துல கேது பகவான் பெயர்ச்சிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ நிச்சயமாக இந்த ராகு கேதுனுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும்தான், மீனராசிக்கு ஜென்மசனி நடைபெற இருக்கிறது. அதாவது உங்கள் ராசியின் மீது சந்திரன் மீது சனி வந்து அமரப்போகிறார். இருந்தாலும் மீனராசிக்கு ஜென்மசனின்னு சொன்னாலும் கூட நான் ஏற்கனவே சொன்னது போல் உடனடியாக மீனராசியில் உள்ள அத்தனை பேத்துக்கும் இந்த ஜென்மசனி வராது. ஏன்னா மீனராசிக்குள்ள 2.25 நட்சத்திரம் இருக்குது. அப்போ யாருக்கு முதல்ல இந்த ஜென்மசனி டிஸ்டர்ப் பண்ணும் அப்படி சொன்னால், பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு, அப்புறம் உத்திரட்டாதி 1, உத்திரட்டாதி 2, 3, 4 இப்படி படிப்படியாக சனி கிரகமானது சந்திரன் மீது பயணம் பண்ணிட்டு இருக்கும். அப்போது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தான் இந்த வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வந்து அமரப்போகிறார். பூரட்டாதி நட்சத்திரத்தின் மீது பூரட்டாதியினுடைய 4ஆம் பாதத்தில் சனி அமரும் பொழுது அந்த மீனராசியில் பிறந்த எல்லாத்துக்கும் ஜென்மசனின்னு சொல்ல தேவையில்லை, பூரட்டாதி நட்சத்திரத்தில் மட்டும்தான் ஜென்மசனி. அதனை அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சனி பகவான் நகரம் செல்லும் பொழுது அந்தந்த நட்சத்திரக்காரர்களை பாதிப்பாங்களோடைய ஒட்டுமொத்தமாக எல்லா மீனராசிக்காரர்களும் நமக்கு ஜென்மசனி வந்து பிடிச்சிருச்சு, அப்போ நிச்சயமாக நம்ம கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. சரிங்களா? ஸோ எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ராசியின் மீது சனி பகவான் வந்து அமர்ந்து உங்களுக்கு பயணம் பண்ணாலும் இந்த குருவோடைய பார்வை, குருவோடைய இருப்பு, ராகு கேதுனுடைய பயிற்சி இது அடிஷனலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த 2025ஆம் ஆண்டானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை தருகின்ற சூழலில் இருக்காது, நிச்சயம் இருக்காது. என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவினை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் இந்த வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். மறுபடியும் சொல்கிறேன், இது கோச்சார பலன்கள். ஜனனகால ஜாதகமே 80% உங்களுடைய பலன்களை தீர்மானிக்குது. எனவே நீங்கள் ஒன்றும் பயம் கொள்ள தேவையில்லை. சரியா? ஸோ இந்த நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வளமிக்க, புகழ்மிக்க, மகிழ்ச்சிமிக்க ஆண்டாக மலரப்போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.